எப்படி படம் இருந்தேன்னா என்ன படம் வந்து வெல்கம் டு ஒன்று பார்ப்பீங்களா. இன்றைக்கு காலைக்கு நம்ம மச்சான் கொள்ளடிச்சு சொன்னால் ஏதோ படம் வரலாம் சூர்யாவில் வரும். எனக்கு இவ்வளோ நான் ஐடியா இல்லை என்ன படம் வருதுன்னு. அப்போ என்னோட பேர் சொன்னவன் பெரிய எனக்கு வரேன். அப்போ சொல்லி தொலை பேரை சொன்ன பயந்துருவோம் கங்காவோ என்னதான். ஆனால் படம் நல்லா அடிக்குமான்னு சொன்னவன் உண்மையாக நல்லா அடிக்கான்னு போய் பார்க்க போகிறேன். டிக்கெட் எடுத்து வச்சிருக்கானா வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்களா தண்ணி இருந்துட்டு போயிட்டு திறப்போம். சரி பரவாயில்ல படம் பார்க்குற அவசரத்தில் தண்ணின்னு மண்ணெண்ணு போயிட்டு வரேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். ஓகேயா எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே ஸ்டார்ட் வரையே இல்லை மக்கள். எவ்வளோ அப்படி இங்கே வந்து இப்படி பெண்ணெல்லாம் வச்சுக்காங்க. ஏதோ சூர்யா ஃபேன்ஸ் கிளப் அப்படி சூர்யா சொசைட்டி ஏதோ ஒன்று அப்படி ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் டிக்கெட் போட்டு உள்ள வந்து வந்து இவனை கடைசி நமக்கு டிக்கெட் எடுத்து பெண்ணு வைக்கல மக்கள். அப்புறம் அவங்களோட போய் எடுத்த படம் தொடங்கிட்டு மாதம் அடிக்க சும்மா சூர்யா என்ட்ரி சூர்யா இல்லை சூர்யாவோட பேர் என்ட்ரி மாதம் அடிக்கல சூர்யா என்ட்ரி அப்படின்னு பாருங்கள். படம் உண்மையாகவே மாதம் அடிக்காண்டு ஃபுல்லாக பார்த்து கண்டுபிடிங்க. கடைசியில் சொல்கிறேன் அப்படி இருக்கேன்னு படத்தை வாங்க பார்ப்போம். இதுதான் நம்மளோட சூர்யா என்ட்ரி. இன்னொரு விட்டு வட்டியெல்லாம் போய் சாப்பிடணும். உள்ள சாப்பாடு கொண்டு வருவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்களா கிளாஸுக்கு போகிற படி இந்த மாதிரி எனக்கு தெரியும். இங்கே 7 படி இல்லை சாப்பாடுலாம் கட்டி கொண்டு வந்துட்டோம். என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன எனக்கு தெரியும். குண்டெல்லாம் வந்துருக்கீங்க அது இவனு வச்சுருக்காங்க சைட்டா பார்த்தீங்களா. கேட்டால் கொப்பி இதெல்லாம் டெக்னிக்கல் பாய்ச்சி கொண்டு தெரியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆமாம் சொல்ல இந்த ஃபெண்டர்ஸோட நிறைய பேர் இருக்க வேண்டி 6 ரூபா மட்டும் தெரியும் போய் வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஃபெண்டாக மாரி தான் ஏதோ ஒன்று ஒரே கிலோஸோட தெரியும் எனக்கு. அடுத்த சாமான்லாம் இன்றைக்கி வாங்க சாப்பிடுவோம். எப்படி படம் இருந்தேன்னா என்ன படம்னா வந்து கங்குவாரா வேற நம்ம படம் இருந்துச்சு. எனக்கு பேரே தெரியா. எனக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியுமானா படம் உண்மையாக சொல்லி வேலை இல்லை. அரைவாசி வரைக்கும் பார்த்துட்டு 2 சீன். அதாவது டெக் அந்த பழைய காலமும் புதுக்காலமும் புதுக்காலத்தை கூட பழைய காலம் வந்து ஓகே நம்ம சாப்பிடுவோம். இதான் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்களா. படம் ஓடிட்டு இருந்த புஞ்சலை பற்றியே வந்து ஏற்கனவே நம்ம காட்டியிருக்கேன். கதிரெல்லாம் சும்மா அம்சமாக இருந்துச்சு. இவர் தான் எங்களுக்கு டிக்கெட் எடுத்துட்டு எங்கட டிங்கிரி அதுக்கப்புறம் எடுங்க ஒரு செல்ஃபின்னு போட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட தொடங்குவோம்ண்டு பசிக்குதுன்னு போட்டு நம்மளுக்கு சோடா தந்தான் மக்கள் நல்லபடியாக அவன் சோடா தந்து நான் நம்ம வச்சான் தானே புற கடன்னு திறந்து வச்சு பார்த்தாட்டு என்ன நான் வரக்கூட வீடியோன்னு போட்டு அவன் தனியே சாப்பிட்றான். அதுக்கு பிறகு படம் முடிஞ்சு வரக்கூடாது தாங்க கண்ணாடின்னு போட்டு கண்ணாடி வாங்கி எடுத்தாங்க. ஐயோ வீட்டை கொண்டு போயிடான்னு போட்டு கொடுத்து போட்டு சோடா படத்தை பற்றி நம்ம கருத்து என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி வந்து வாசி சரி சரியா நம்மளோட படத்துக்கு வந்து ஆடுறாது விக்ரவாதியே கொண்டு வரோம்.